ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டேனவாஸ் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெட்டினரி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எந்த கட் ஆஃப்லேருந்து நம்மளை வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயே முடிஞ்சிடும். சரியா? ஏன்னா மொத்தமே 660 சீட் தான் இருக்குது. அதில் 15% சீட் வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங் போயிடும். மீதி இருக்க சீட் மட்டும் தான் நமக்கு வரப்போகுது. சரியா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 வந்து லாஸ்ட் இயரில் நடக்கவே இல்லை. ரவுண்ட் 1லேயே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். அப்போ ரவுண்ட் 1க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து யாரை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. சரியா? ஆந்திரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ராஜஸ்தானில் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வெட்டினரி தான் ஆசை சார், அதனால் நான் வந்து எப்படியாவது அங்கே படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நீட் எக்ஸாம் சும்மா அட்டன் பண்ணியிருந்தால் போதும். எலிஜிபிள் மார்க் கூட தேவையில்ல, சும்மா அட்டன் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி ஏதாவது விருப்பம் இருந்து அப்படிச்சுன்னா நம்மளுக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 193க்கு மேலே 193 அண்ட் அபோவ் இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 193 அண்ட் அபோவ் கூப்பிட்ருக்காங்க. பிசியாக இருந்தாலும் சரி 193 அண்ட் அபோவ் இருந்தால் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னாலும் சரி 185 அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி. சரியா? எம்பிசியில் இருந்தீங்கன்னா 193. அப்போ 193 அண்ட் அபோவ் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, சரியா, ஓசி எல்லாத்துக்குமே வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வருஷமும் இதே நிலைமை தான் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சரியா? எஸ்சியாக இருந்தாங்கன்னா 185 அண்ட் அபோவ். சரியா? எஸ்சிஏவாக இருந்தாங்கன்னா 180 அண்ட் அபோவ். எஸ்டியாக இருந்தாங்கன்னா 180 அண்ட் அபோவ். சரியா? இந்த மார்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா, அக்ரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அக்ரி கவுன்சிலிங்க்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவியே போகலை. ஏன்னா நான் வெட்டினரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க. சரியா? ஆனால் அப்படி கிடையாது. தயவு செய்து உங்களோட கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 189க்கு மேலே இருந்தால் தான், அது எஸ்சி கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிசிஎம்மாக இருந்தாலும் சரி 189க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.